அனைவருக்கும் காலை வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பர்களே, தவத்தை பற்றிய விளக்கத்தை தெரிந்து கொண்டு தவம் செய்யும் பொழுது அதிக பலன்களை எளிதாக பெற முடியும். குறிப்பாக மிக மிக முக்கியமான கருத்தாகிய தெய்வம், தெய்வ சக்தி. பக்தி மார்க்கம் என்ன சொல்லுகிறது, ஞான மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், பக்தி மார்க்கத்தில் தெய்வம் எங்கும் உள்ளது, எல்லாம் வல்லது என்று கூறுகிறோம். அதேதான் ஞான மார்க்கத்திலும் தெய்வம், தெய்வ சக்தி எங்கும் நிறைந்துள்ளது, எல்லாம் வல்லது, ஒரு வேறுபாடும் கிடையாது. பக்தி மார்க்கத்திற்கும் ஞான மார்க்கத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், பக்தியில் அதை உருவமாக மாற்றியுள்ளார்கள். ஞானத்தில் அப்படியே ஏற்றுக்கொண்டு தவத்தின் மூலம் அந்த ஆற்றலை பெறுகிறோம். முப்பால் என்று பக்தி மார்க்கத்தில் கூறுவார்கள். அதே போல சிவன் என்று கூறுவார்கள். அதை ஞான மார்க்கத்தில் சுத்தவெளி, மெய்ப்பொருள், கும்மிருட்டு, ஆல்மைட்டி என்று கூறுகிறோம். சக்தி என்று பக்தி மார்க்கத்தில் கூறுகிறார்கள். அதை இங்கு சுத்தவெளியின் தன்மாற்றமான தெய்வ சக்தி என்று கூறுகிறோம். 3 சிவம், சிவம், சக்தி சிவம், சதா சிவம் என்று பக்தி மார்க்கத்தில் கூறுகிறார்கள். அதேதான் ஞான மார்க்கத்தில் சுத்தவெளி. சுத்தவெளியானது தனியாகவும் இருக்கிறது, 2 அணுக்களுக்கு நடுவிலும் இருக்கிறது, ஒவ்வொரு அணுக்களின் உள்ளாகவும் இருக்கிறது என்று 3 வகையாக பிரிக்கிறோம். எனவே தெய்வ சக்தியை மனிதன் நிறைவாக பெற்றால் உடலில் நோய் இல்லை, மனதில் அமைதி கிட்டும். இதைத்தான் பக்தி மார்க்கமும் கூறுகிறது, ஞான மார்க்கமும் கூறுகிறது. பக்தியில் போக்கஸ் இல்லை, ஒரே கடவுள் என்பது இல்லை, மனம் சிதறுகிறது. அதனால் மனதுக்கு அந்த தெய்வ ஆற்றல் உடனடியாக போதிய அளவு கிடைப்பதில்லை. ஞான மார்க்கத்தில் மனதை புருவ மத்தியிலும் தலை உச்சியிலும் குவித்து பிரபஞ்ச தவம், சக்திகள தவம், நவகிரக தவம், பஞ்சபூத தவம் செய்யும் பொழுது ஆற்றல் விரைவில் கிடைக்கிறது. எனவே நம் மனம் இரண்டும் ஒன்றுதான். பக்தி மார்க்கத்தின் நோக்கமும் ஞான மார்க்கத்தின் நோக்கமும் ஒன்றுதான். தெய்வ சக்தியை நம் உடலிலும் உயிரிலும் மனதிலும் அதிகப்படுத்திக் கொள்ளும் முறைதான். பக்தி மார்க்கத்தை, உருவ வழிபாட்டை புற வழிபாடு என்று சொல்கிறோம். அது மிகவும் எளிது செய்வதற்கு. ஆனால் இந்த அவசர யுகத்தில் மந்திரம், யந்திரம், தந்திரம் என்ற முறையில் புற வழிபாட்டில் பலன்கள் மிக மிக குறைவு. ஆனால் அக வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த
தவத்தில் பலன் மிக மிக அதிகம். புற வழிபாடு என்ற சொல்லக்கூடிய பக்தி வழிபாட்டில் பொருள் செலவு, பிரயாணம், உடலை வருத்துதல் போன்ற விஷயங்கள் உள்ளன. ஆனால் அக வழிபாட்டில் இவைகள் எதுவும் இல்லை. அமர்ந்த இடத்திலேயே, உட்கார்ந்த இடத்திலேயே மனதை உயர்த்தி அந்த தெய்வ சக்தியை பெறுகிறோம். எனவே வயதானவர்களுக்கும் சற்று சிந்தனை செய்கிறவர்களுக்கும் ஆராய்ச்சியாக கடவுளை நினைப்பவர்களுக்கும் பக்தி வழிபாட்டில் மூட நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது என்பதை நினைப்பவர்களுக்கும் கேள்விகள் கேட்பவர்களுக்கும் ஞான மார்க்கம் ஒரு அருமையான மார்க்கமாக திகழ்கிறது. பழக்கத்தால் வந்த பக்தி மார்க்கத்தை விட்டுவிட தேவையில்லை. அதில் ஈடுபடும் பொழுது நம் உடலை, மனதை அதிகமாக வருந்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பொருள் செலவு தேவையில்லை. எனவே பழக்கத்தால் வந்த பக்தி மார்க்கத்தையும் பின்பற்றுவோம். ஆனால் ஞான மார்க்கத்தை உறுதியாக பிடித்துக் கொள்வோம். இந்த தவம்தான் நமக்கு உடல் நலத்தையும், நீண்ட ஆயுளையும், நட்பையும், வாழ்வின் நோக்கமான அந்த மெய்ஞான வழியிலும் நிற்பதற்கு பெரிதும் உதவும். வாழ்த்துக்கள். இப்பொழுது நித்தியானந்த தவத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். அனைவரும் தவ நிலையில் அமர்ந்து கண்களை மூடியவாறு, கைகளை கோர்த்தவாறு தவத்தினை தொடங்குவோம். வாழ்த்துக்கள்.